ஓம் தஸ்ஸத்பரபிரம்மணே நமக. பிரம்மம் சத்தியம் ஜெகத்மித்யா. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மமென்பால் கவருடை போனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சோபமானேன். அவருடைய பத்மபாதம் அனுதினம் பணிகின்றேனே. சபையோருக்கு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இங்கு 18 நாட்களும் தொடர்ந்து பகவத்கீதையை பிரசங்கம் பண்ண வேண்டி விபூதியாபீடத்தாரால் தினமும் ஒரு தலைப்பில் 18 நாள் தொடர்ந்து 18 அத்தியாயங்களையும் நம்முடைய அன்பர்களை பேச வைத்து இந்த உலகிற்கு ஒரு பகவத்கீதையை நமக்குள் அறிமுகப்படுத்தி பேச வைத்திருக்கிறார்கள். இதில் வித்யாபீடத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அவருடைய முயற்சியால் இந்த ஒரு நல்லதொரு சத்சங்கத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். பகவத்கீதை என்பது கிருஷ்ணரா, அதாவது பகவானாலேயே திருவாய் மலர்ந்தருளிய மிக உயரிய சாஸ்திரம், முதன்மையான சாஸ்திரம். பாரத நாட்டின் பெருமையையும் அவர்களின் வாழ்வியலையும் இதில் அனைத்தும் உண்டு. நல்லதும் கூறுகிறார், கெட்டதும் கூறுகிறார். இப்படி ஒரு வாழ்வியலில் நல்லது செய்தால் என்ன கதி அடைய வேண்டும், தீயனவற்றை செய்பவர்கள் என்ன கதியை அடைகிறார்கள் என்று அலசி ஆராய்ந்து நம்முடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய மனக்கலக்கங்கள், கிளேசங்கள், நல்லதுகள், கெட்டதுகள், இப்படி அனைத்தையும் அலசி ஆராய்ந்து இந்த பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு கூறுவது போல் இந்த உலகம் உய்யும் பொருட்டு பகவான் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார்கள். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை, ஐயமில்லை. இப்போ இந்த போர் தொடங்குது. இதை காட்சியாக திருதராஷ்டிரர் அந்த போருக்கு அவர் கண்ணு குருடு. அவருக்கு அந்த குருடுனால அவரால் போர்க்களத்தில் சென்று நேராக அந்த போர்க்காட்சியை காண முடியாது. அதனால் சஞ்சயனை அவர் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சொல்லு, அப்டேட் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. தனஞ்சயன் அந்த தூரக்காட்சியை பார்க்கக்கூடிய அருள் பெற்றவர். அதனால் அவர் அந்த போர்க்களத்தை விவரித்து திருதராஷ்டிரனுக்கு கூறுவதாக இந்த மகாபாரதம் அமைந்திருக்கிறது. இந்த பகவத்கீதை கிருஷ்ணனால் சொல்லப்பட்டது, பகவானால் சொல்லப்பட்டது. இது உரையாக, இதற்கு வழக்கத்தில் இந்த உரை நூல் வருவதற்கு முன்னாடி வாய் வழியாக, செவி வழியாக காலந்தொட்டு இது அடைந்து இப்போ புத்தக வடிவிலே வந்திருக்கிறது. இது சான்ஸ்கிரிட் மொழியிலே எழுதப்பட்ட நூல், உருவாக்கப்பட்ட நூல். இப்பொழுது பல பெரிய தமிழறிஞர்கள் இதற்கு உரையாற்றி நம்மளை போன்ற அந்த மொழி அறிவு இல்லாதவர்களும் அந்தந்த மொழி அறிவிலே தெரிந்தவர்களும் அந்த மொழி அறிவை பயன்படுத்தி இந்த பகவத்கீதையின் ஒரு உன்னதமான அந்த பரமார்த்த நிலையை இந்த உலகிற்கு படைத்திருக்கிறார்கள், சமைத்திருக்கிறார்கள். அப்போது பகவான் தேரோட்டுகிறார். அர்ஜுனன் போருக்கு தயாராகி நிற்கிறார். என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் யார், அவர்களை என்னிடம் காட்டு அப்படின்னு பகவானை கேட்குறார். இப்போ கிருஷ்ணர் தேரை ஓட்டிக்கிட்டு அந்த போர்க்களத்தின் நடுவில் நிற்கிறார். நிற்கும்பொழுது அப்போ கண்ணுற்று பார்க்கிறார். பார்க்கும்பொழுது அவருடைய உறவினர்கள், பங்காளிகள்,
அவரோட குரு. அந்த காலத்தில் வந்து குருவுக்கு வந்து பெரிய மரியாதை கொடுத்தார்கள். ராஜாவானாலும் ஒரு ஒரு அமைச்சரவையிலே ஒரு ரிஷிகளையோ ஒரு மகான்களையோ வைத்து கொண்டு தான் பரிபாலனம் பண்ணுவார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுப்பவர்கள். அப்படியாப்பட்ட குரு வந்து தன் எதிரே நிற்கும் பொழுது அவர் வந்து கலக்கம் முறுகிறார். மாமன், மச்சான், மைத்துனர் இப்படி அனைத்து பந்துக்களும் அவருக்கு எதிராக. பாண்டவர்கள் வந்து 5 பேர், அவர்கள் எதிரானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர். கண்ணு கெட்டிய தூரம் வரை அவர் பார்க்கும் இடம் பூரா சொந்தக்காரங்களாக இருக்காங்க. அப்போது திடீர்னு கலக்கம் விடுறான். இந்த போர் அந்த காலத்தில் அரசனோட நியதி என்னன்னா, எதிரிகளை வந்து அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார்கள். இப்போ நடக்கிற மாதிரி பொருளுக்கு இதுக்கெல்லாம் வந்து சண்டை வந்து அந்த காலத்தில் பெருசாக நடந்தது கிடையாது. அறத்தை நிலைநாட்டுவதற்காக. இதில் மதிமயங்கி வந்து அறம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி போகிறவங்க, பிழல்றவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க இப்போ தரப்பில் நான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வரவங்களாம் அந்த மாதிரி வரும்பொழுது, அப்போ அந்த ரீதியில் வந்து அரசர்கள் வந்து படையெடுத்து எதிரி நாட்டை ஆண்டு அவங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க. ஒவ்வொரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. அப்போ எதிரி நாடாக இருந்தால் அந்த மன்னனிடம் முறையிட்டால் அவர் வந்து போய் சண்டை போட்டு அந்த ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்கு, மக்களுக்கு ஒரு வழியை படுத்துவதற்கு, நல்லாட்சி கொடுப்பதற்கு அப்படிலாம் வந்து நடந்த போர்கள் உண்டு. அதே போல் வந்து அர்ஜுனன் வந்து போருக்கு களத்தில் நின்று நடுவில் எதிர்நிறுத்து காமிக்கும் பொழுது எதில் நிற்பவர்கள் அனைத்தும் சொந்தங்கள், பந்தங்கள். ஒரு அரசர் வந்து ஒரு ஆட்சியை பிடித்து நிலைநாட்டுறாருனாக்கா அவரோட சார்ந்தவங்களுக்காக தான் வந்து அவங்க பண்ணுறாரு. அவர் நாட்டுக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் தன்னுடைய வீரத்தீர பராக்கிரமங்களை நிலைநிறுத்தி அவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு போர் புரிகிறார்கள். ஆனால் எதிரில் உள்ளவர்களோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எல்லாமே சொந்தக்காரங்க. இந்த போரில் நான் ஜெயிச்சு நான் அரசாண்டு என்ன புண்ணியம் இருக்குது, இது என்ன பலன் இருக்குது, நான் யாருக்காக போர் புரியணும், இவங்களுக்காக தான் நான் பண்ணணும், இவங்களோட நல்லதுக்காக தான் பண்ணப்போ அவங்க அழிச்சிட்டு அந்த நல்லதை நான் பண்ணுறேன்னு செஞ்சாக்கா நான் யாருக்கு நான் பண்ணுவேன் அடுத்தது? எனக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ இந்த காலத்தில் வந்து சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, கருமிகளாக இருக்காங்க, தான தர்மங்களை செய்யாமல் வந்து சொத்துக்களை குவிச்சு மேலும் குவிச்சு அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா அதுக்கு பிறருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. அப்போ என்ன ஆகுறது? அது அந்த சொத்துக்கு என்னது? அதை போல் வந்து இந்த இது வந்து எவ்வளவும் வந்து நான் வென்று இந்த புகழ் கீர்த்தியோ இந்த பயனில்லையோ இதில் என்ன எனக்கு பிரயோஜனம் இருக்குது? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதனால் என்ன ஒருத்தர் கொண்டாலும் பரவாயில்ல, இல்லை நான் வந்து அவங்களால வெட்டுண்டு இறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து அதாவது இந்த கருவியே இல்லாமல் நான் வந்து அந்த காண்டிபத்தை வந்து தூக்கி போட்டுட்டு தளர்ந்து மனம் சோர்ந்து அப்படியே வந்து அமர்ந்துடுறான். மனக்கலக்கமுற்றவனாக இருக்கிறான். இந்த காட்சியை வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து தனஞ்சயன் சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு, அவரோட சம்பாஷணைகள் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனனை வந்து அந்த மனக்கலக்கத்திலேருந்து தேட்டுறாரு. அடுத்தது நீ இந்த கொல்லப்படும் நீ கொல்லருன்னு நீ சொல்கிறியே, நீ கொல்வது இந்த உடலைத்தான், ஆத்மாவே அல்ல. ஆத்மா அழிவில்லாதது. இந்த உடல் வந்து நம்ம போட்டுக்கிற சட்டையை போல் ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு சட்டையை தேடிட்டு போயிடும். அதனால் உனக்கு வந்து பழிபாவம் ஏற்படாது. அதனால் நீ போர் செய் அப்படின்னு வந்து இது மகாபாரதம் வந்து தொடங்குது. அதற்கப்புறம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் உண்மையான தாத்பரியம், இந்த பிறவியின் நோக்கம், அந்த புருஷார்த்தத்தை அடைவது எப்படி, புருஷார்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை உணருதல், தான் பிரம்மமாக இருத்தல்,
என்பதன் பொருட்டு அது எப்படியெல்லாம் இருக்கலாம். எத்தனையோ நதிகள் ஓடங்கள் இருந்தாலும் அவைகள் கலப்பது கடலிலே தான், ஐக்கியமாவது கடலிலே தான். இப்படி எண்ணறந்த பிறவிகள் தோற்றங்கள் மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னை மறந்து தன்னுடைய வாழ்வியல் நெறிப்படுத்தாமல் மீண்டும் பிறவி எடுத்து துயருறுகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து மீண்டு என்னை எப்படி சரணாகதி அடைகிறார்கள், என்னை சரணாகதி அடைவதனால் என்ன பயன் அப்படின்றது ஒன்று. கர்மயோகம், கர்மயோகம், ஞான சந்நியாச கர்மயோகம், பக்தி யோகம், இப்படியே ஒன்றுன்னா சொல்லிவிட்டு அடுத்தது விபூதி யோகம்னு சொல்கிறாரு. விபூதி யோகம் அப்படின்னு சொன்னோம்னா, விபூதிகள்னு சொல்கிறவங்க என்னன்னாக்கா முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள். அந்த ஒரு நிலை, ஈஸ்வரத்தன்மை நிலை வரும். விபூதி யோகத்தையும் விளக்கிட்டு அப்புறம் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் அப்படியும் அவர் குழம்பியிருக்காரு. அடுத்தடுத்து ஸ்டெப்பாக அவரும் கேள்வி கேட்குறாரு திரும்ப. சரி, எல்லாம் சரி, நீ எல்லாம் சொல்கிறத, நீ எல்லாவும் இருக்குன்னு சொல்கிற, எல்லாத்துலேயுமே உயர்ந்தவனாக இருக்குன்னு சொல்கிற, அது இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லுன்னும் போது அப்புறம் விஸ்வரூப தரிசனத்தை அவருக்கு காட்டுறாரு. அந்த விஸ்வரூப தரிசனத்திலே எல்லா காலங்களும், கடந்த காலம், இப்போ நடந்துக்கிற போர் உட்பட, போரில் அர்ஜுனன் இருக்கிறது பேசுவது உட்பட, எதிர்காலம் உட்பட அனைத்தையும் அவர் காண்பிக்கிறார் அந்த தரிசனத்தில். அவர் கூறுகிறார், இந்த தரிசனத்தை கண்டவர்கள் இந்த உலகத்தில் உன்னை ஒருவரை தவிர இதுக்கு முன்னமும் இருந்ததில்லை, இதுக்கு பின்னமும் இருக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னை பக்தியால் யார் ஒருவர் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த பயனை தருவேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அது பக்தி யோகத்தில் இது சாத்தியம் இருக்குது அப்படின்னு பகவான் திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காணும் பொழுது ஒரு சூரியனை பார்க்கவே நமக்கு கண் அவ்வளவு கூசுகிறது. 1000 கோடி சூரியன்கள் ஒன்றாய் சேர்ந்தால் எவ்வளவு ஒளிப்பிரம்பாக இருக்குமோ அங்கனம் அவருக்கு காட்சி அளிக்கிறார் பகவான். அனைத்தையும் காண்கிறார். அப்போ தான் அவருக்கு ஒருமை பண்ணும். எல்லாமே இப்போ நாம் இவரை நண்பன், இவர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவர் சொல்கிறதில்ல. இப்போ இவர் சொல்கிறத நம்பணுன்னா ஏதாவது ஒரு பண்ணல. அதனால் விஸ்வரூபம் சரித்திரத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறார். சரி கண்ணா, நீ சொல்வதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விவாதங்கள் நடக்கும். இப்படி அடுத்தடுத்து வரும்போது எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா 16வது யோக அத்தியாயமாகிய தெய்வாசுர சம்பத் யோகம் 16, தெய்வாசுர சம்பத் யோகம் அப்படின்ட்டு. இதை ஏன் பகவான் குறிப்பிடுறாருனாக்கா, இப்போ நமக்குள்ளாரையே நம்ம பார்க்குறோம். உலகத்தார் பார்த்தாக்கா நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள், தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒருத்தரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவனோட நண்பனை ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நண்பரை ஆராய்ந்தால் அவரோட குணநலங்களை ஆராய்ந்தால் அவர் நல்லவராக கெட்டவரான்னு அவன் நண்பர்களை பார்த்து முடிவு செய்து விடலாம் என்று கூறுவார்கள். அதே போல் நம்முள்ளே கூட நல்லது கெட்டதும் கலந்து இருக்கிறது. எல்லா குணதிசயங்களும் நம்முள்ளே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 100% முழுமையான நல்லவன்னு சொல்ல முடியாது, 100% கெட்டவனும் சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் மாறுது. ஒருத்தர் 40% நல்லவனாக இருப்பாங்க, 60% கெட்டவனாக இருப்பாங்க. ஒருத்தர் 90% நல்லவனாக இருப்பாங்க, ஒருத்தர் 10% கெட்டவனாக இருப்பாங்க. அப்போது பகவத்கீதையின் நோக்கம் அந்த புருஷார்த்தத்தை அடையணும். அந்த பிரம்மத்தை உணர்ந்து, அதாவது பகவான் அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் தான் எல்லாமும் ஆகி இருக்கிறேன், நல்லது கெட்டது தீயது
சூது வாது நன்மை தீமை அனைத்திலும் அவர்தான் நிறைந்திருக்கிறார். இந்த உலகமாகவும் இருக்கிறார். இந்த பஞ்சபூத இதில் கூட வந்து அந்த யோகத்தில் கூட சொல்லுவார், பஞ்சபூதங்களாக இருக்கிறேன். நம்ம கூட வந்து வள்ளலாரில் அடிக்கடி சொல்லுவாங்க, வள்ளலார் சபையில் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலேயும் இருக்குது. அப்போ இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அதில் ஈஸ்வரத்தன்மை இருக்குது. இப்போ ஜீவன் வரும்போது ஜீவத்தன்மை இருக்குது. இப்படி நானாவாக ஜீவர்கள் வந்து பரிணமித்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வேதாந்தத்தில் வந்து பேசும்பொழுது ஜீவ உற்பத்தி வந்து அனாதின்னு சொல்லுவோம். இந்த உலகம் தோன்றியது அனாதின்னு சொல்கிறோம். அது இன்னதென்று குறிப்பிடப்பட முடியாதுன்னு சொல்கிறோம். மாயை அனாதின்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் சொல்கிறாரு, இந்த பிறப்புக்கும் ஆதியும் நான் தான், நடுவும் நான் தான், அந்தமும் நான் தான். மாயா காரியமாக நானே இருந்து செயல்படுகிறேன். அனைத்துமாக நானே இருக்கிறேன். அதனால் செயலில் கர்மத்தில் கர்ம யோகமாக செய்து பக்தி யோகமாக செய்து எவர் ஒருவர் பின்பற்றி என்னையே நினைத்து சரணாகதி அடைகிறார்களோ அவர்களில் நான் இருப்பேன், என்னுள் அவர்கள் இருப்பார்கள். இந்த பேருண்மை அவர்களுக்கு விளங்கும் அப்படின்னு வந்து ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறாரு. இப்போது நல்லது கெட்டது கலந்த மாதிரி தான் நாம் இருக்கோம். இல்லை, இந்த 16வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதை கேட்டகரைஸ் பண்ணுறாரு, வரைமுறைப்படுத்துகிறார். தெய்வாசுர சம்பத்து, தெய்வ குணங்கள் அசுர குணங்கள் என்று 2 வகையாக பிரித்து, தெய்வ குணங்கள் எல்லாம் எவை, அவைகளை கடைப்பிடிப்பதினால் நமக்கு என்ன பயன். இப்போ பகவத்கீதை வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்வியல் நூல். அனைத்தும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டிலும் ஒரு பகவத்கீதை இருக்க வேண்டும் என்று பேர். இப்போ பகவத்கீதை நூலை எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அது அர்த்தம் அது கிடையாது. பகவத்கீதையை வந்து நம்ம வந்து படித்து பார்க்கணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம், முதன்மையான ஒரு சாஸ்திரம். அதில் உண்மையை இப்போ எங்களுக்கு வேதாந்தத்தில் பரிச்சயம் இருக்கிறதுனால அதெல்லாம் படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் நல்லாவே புரியுது. அதை வேதாந்தம் அப்பியாசிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளங்குது. இப்படி பகவான் தன்னை அடையிறது, அதாவது உயரிய லட்சியமான பிரம்மத்தை அடைதல், புருஷார்த்தத்தை அடைதல், ஆத்மாவை உணருதல் எல்லாமே ஒன்று தான். இப்போ இதை அடைவதற்குரிய ஒரு வழி சாமானியமானவர்களுக்கும் அந்த வழி வந்து பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பகவத்கீதையை நாம் அனைவரும் படித்து அதனுடைய உட்பொருளை உணர்ந்து நாமும் கலங்காமல் பிரம்மத்தை அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு வீட்டிலும் பகவத்கீதை இருக்க வேண்டும், ஒரு இந்துக்களாகிய வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேற்று மதத்தவர்களும் இஸ்லாமத்தை எடுத்தாக்கா அவங்களுக்கு குரான், கிறிஸ்டின் எடுத்தாக்கா பைபிள். அது தவறு இல்லை. இப்போ நம்ம வாழ்வியல் நெறிக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்வியல் நெறிக்கு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் கிட்டத்தட்ட அந்த மதங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தன்னை உணர்தல்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து மகான்கள் தோன்றி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த உயரிய லட்சியத்தை அடைவதற்காக சொல்லப்படும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய திரிபுடையதாக இருக்குது. அந்த மதத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம். நமக்கு இந்த பிறவியில்
எப்படி நாம் வந்து அந்த பிரம்மத்தை உணர்வது, எப்படி நாம் அதுவாக ஆவது அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காரு பகவான். அது நாம் இந்த வேதாந்தம் படித்தவங்களுக்கு எதை எடுத்துக்கணும் எதை விடணுன்றது வந்து தெரியும். அதில் நிறைய புத்தகங்கள் விரிவுரைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணுதை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து நாம் வந்து அன்னப்பறவை போல் அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அன்னப்பறவைன்னு இங்கே வராது, அன்னம் போல் அப்படின்வாங்க. அன்னத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னாக்கா பாலை மட்டும் கறக்கிச்சிங்க தண்ணியை விட்டுருன்னு சொல்லுவாங்க. அது அன்னை பறவைக்காக ஒப்பிட்டாங்க. அதுபோல் நாம் வந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த சாத்வீகமான குணங்களை நம் மனதிலே இருத்தி அசுர குணங்களை நிந்தித்து ஒதுக்கி அதை வெட்டி நம்முடைய நிலைக்கு உயர்த்த வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம இருந்துட்டோம் இருக்கோம் தெரியுது. இப்போ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால ஒரு குருமுகமாக வேதாந்த பாடமும் கேட்டுட்ருக்கோம். அப்படி கேட்கும்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நமக்குள்ளார ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜவஹர் சாமியாக வந்து என்ன செஞ்சார், நான் தன்னோட கடைசி காலத்தில் எங்களுக்கு குருவாக இருக்கிறவர் வந்து கடைசி காலத்தில் அவரே கலங்கிட்டார். நான் அடுத்த பிறவியில் என்னவா ஆகணுன்னு வந்து ஒரு மயக்கம் அவருக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு திடமான ஒரு ஞான நிலையில் இருந்து கூட வந்து இந்த கலக்கங்கள்லாம் வருது. அப்போ இந்த சந்தேகம் ஏன் வருது? இவ்வளோ ஆண்டு காலமாக வந்து இந்த வேத பாராயணம் செஞ்சுக்கிட்டோ இல்லை வந்து கேட்டுக்கிட்டோ சத்சங்கத்தில் ஈடுபட்டோ கூட வருது. ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, செயலால் தான் அனைத்து லட்சியங்களையும் அடைய முடியும். இங்கே வந்து கர்ம யோகத்தை வந்து அவர் வந்து ஒரு இதில் வலியுறுத்தி சொல்லும் போது, இப்போ நம்ம வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் பிரம்மமாக ஆகணும், இல்லை நான் ஒரு பரீட்சையில் வந்து படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது இந்த சாதனை நான் பண்ணுறதுக்கு சாதனம் ஒன்று வேணும். இந்த செயலை முறைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த இலக்கை அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த ஆத்ம விசாரத்துக்கு மட்டுமல்ல, நம்ம லௌகிக ரீதியாக அடையக்கூடிய இலக்குகளையும் நிர்மாணித்து அதற்கு உண்டான செயல்களை நாம் செய்வோமானால் அந்த லட்சியத்தை நாம் நிச்சயமாக அடைய முடியும். பகவத்கீதையில் வந்து அதான் சொல்கிறாரு, எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னை சரணாகதி அடை பண்ணுகிறேன், இல்லைன்னா நல்ல செயல்களை செய், அதனாலும் உனக்கு பலன் உண்டு, நற்கதி அடைவாய். இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்த பிறவியிலே நல்ல கதி அடைவாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ செயலால் தான் அனைத்து லட்சியத்தையும் அடைய முடியும். இதே தான் வந்து கைவல்ய நவனியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, சாதனையின்றி ஒன்றை சாதிப்பார் இவ்வுலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து சாதன சதுஷ்டிய சத்துன்னு சொல்கிறது. இல்லை விவேகம், வைராக்கியம், மனக்கட்டுப்பாடு, மூச்சுத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கைவல்யத்தில் முதல் தத்துவ விளக்கம் பாடத்தில் முதல் பாடலாக பாயிரம் வந்து 7 பாயிரம் இருக்குது. அதில் முதல் பாயிரம் வந்து தொடங்கிறது, பொன்னில மாதர் ஆசை பொருந்தினார் பொருந்தார் உள்ளம் தன்னில் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். இதுக்கு விளக்கம் என்னன்னாக்கா, இந்த ஆசைகள் பொன் நிலம் மாதர்னு 3 ஆசைகள், அந்த ஆசைகளை பொருந்தினார், அந்த ஆசை உள்ளவங்கள் இடத்துலையும் அது இல்லாத இடத்துலையும் அந்த ஆத்மா ஜீவ சாட்சி மாத்திரமாக இருக்குது அப்படின்னு அதனோட அர்த்தம். பகவான் அதான் சொல்கிறாரு, நல்லவன் கெட்டவன் இடத்துல அனைத்திலும் இந்த ஆத்மா இருக்கிறது. நல்லவன் நற்குணங்களை கொண்டு ஆத்மாவை அறிய முற்படுகிறான், தீயவன் அனாத்மாவாக இருக்கிறான். அதாவது ஆத்மா இல்லை என்ற கருத்தோடு மீண்டும் மீண்டும் பிறந்திறந்து இந்த பிறவி சூழலில் சிக்கி தவிக்கிறான் அப்படின்னு வந்து கூறுறாரு. அப்போ அந்த முதல் பாடலில் கைவழத்தில் தத்துவ விளக்கத்தில் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம்
தெரி விவேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றார் கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இன்னான்கே அப்படின்னு வந்து கைவெழுத்தில் சொல்கிறாங்க அந்த சமாதி சச்சங்கத்துவ. ஸோ இது விவேகம். விவேகம் என்ன? எது உண்மையானது, எது அழியாதது, எது சத்தியம் என்கின்ற விவேகம். அழியக்கூடியது எது அப்படின்றதுல அது தெரிஞ்சுக்கணும். எது சத்தியமானது, எது அசத்தியம் என்ற விவேக புத்தியோடு இருக்கணும். வைராக்கியம். வைராக்கியம்னாக்கா அந்த சேதன பொருள், அந்த சத்திய பொருள், அதை அடையக்கூடிய வைராக்கியம், அதை அடைந்தே தீரணும். வைராக்கியம்னா இன்னொரு அர்த்தம் பற்றற்று இருத்தல்னு அர்த்தம். இருமைகளை நீக்கப்பட்டு இருத்தல்னு அர்த்தம். ஸோ இருமைகள் நீக்கப்பெற்றால் நமக்கு அந்த ஆத்ம சைதன்யம் பிரகாசிக்கும். அடுத்தது மனக்கட்டுப்பாடு. எவ்வளோ பெரிய ரிஷிகள் மகான்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய சினிமா படத்தில் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நழுவி விழுந்துருவாங்க. ஸோ ஒரு தவ வலிமையில் தவத்தினால ஒரு மேலான நிலை அடைஞ்சு ஒரு சின்ன விஷயத்தினால சறுக்கிட்டு கீழே பரவப்பத மாதிரி கீழே வந்துடுவாங்க. ஸோ அந்த மனக்கட்டுப்பாடும் முக்கியம். ஒரு செயலில் ஒரு சாதனையில் நாம் இல்லை ஒரு லட்சியத்தை அடையணுன்னாக்கா மனக்கட்டுப்பாடு, மன தூய்மை வந்து அவசியம். அதுதான் அந்த மனம்தான் வந்து குணங்களாக பரிணமித்து செயல்படுகிறது. இதுதான் வந்து தெய்வாசுர சம்பத்தில் வந்து பகவான் விளக்காது. அது பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது மும்முட்சுத்துவம். மும்முட்சுத்துவம்னா முக்தியை விரும்பும் இச்சை. பாலகிருஷ்ணன் கூட சொன்னார் தம்முடைய உரையில், ஞான பூமிகள் 7 இருக்குன்னு கைவல் என்ன சொல்லுது. அதில் முதல் பூமி சுபேட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சுபேட்சைன்னா சுய இச்சை, அதாவது ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்க வேணும் அப்படின்ற சுய இச்சை, அதுதான் சுபேட்சை. இந்த காலகட்டத்தில் இந்த முதலாம் பூமி வருவதுவே வருத்தம் வாய்ந்தான்னு வந்து பின்னாடி வந்து கைவல்யத்தார் சொல்கிறாரு. இந்த முதல் பூமி வந்தால் அடுத்தடுத்த பூமிகளில் கைவரப்பெறுவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிறவியில்னாலும் அடுத்தடுத்த பிறவிகளில் வருவாங்க. சுபேட்சை, தனுமானசி, சம்சக்தி, பதார்த்த பாவனைன்னு கடைசியாக வரும் துரியாதீதம். இப்போ இந்த ஞான பூமியில் முதல் பூமி வர்றது தான் சுய இச்சை. அதுவும் முக்தியை விரும்பும் உச்சம், அது இச்சை. அதுதான் வந்து மும்முட்சுத்துவம். யார் ஒருவர் தான் யாருன்றத உணரணும் அப்படின்னு அவங்க உள்ளார ஆராய்ச்சி செஞ்சு அதுக்குண்டான வந்து தேடுதல் வந்து அவங்க வந்து தேடுதலோடு இருக்கும்பொழுது அப்போ இந்த சாஸ்திர ஞானத்தை கொடுக்கக்கூடியதுக்கு குரு நமக்கு வந்து இயற்கையே வந்து குரு வந்து அமைவார், வழிகாட்டுவார். ஒரு ஈஸ்வர தன்மைக்கு நம்ம போகக்கூடிய நிலைக்கு நமக்கு கைவரப்போகிறோம். இப்படி தான் எனக்கு வந்து குருமார்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறார்கள். என்னுள்ளே அந்த தேடுதல் இருக்கும்பொழுது தினகர் சாமிகள், அவருடைய மகன் பிரம்மஞானம் சாமிகள் வந்து இங்கே கிளை பிரம்ம வித்யா பீடத்தம் பாடியநல்லூர் கிளையை தோற்றுவித்தார். முன்ஜென்மம் செய்த பூரிக பலனால் இங்கு இந்த கூட்டத்தில் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ வீரமுத்து பிரம்மம் ராஜா பாலகிருஷ்ணன் இருந்தார்கள். வீரமுத்து பிரம்மம் தான் எனக்கு முதல்ல வந்து கேள்வி கேட்டு என்னோட அந்த தேடுதலுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தார். அவர் செய்தது கிணகர் சுவாமிகளின் கடவுள் யார், மனிதன் யார், நீ யார் என்ற சிறு கையெழுத்து புத்தகத்தை கொடுத்தார். கொடுத்து கேள்வி கேட்டார். உங்களை பற்றி சொல்லுங்கள், என் பேர் இது, இந்த ஊர், இன்னாரோட பையன், அப்பா பேர், அம்மா பேர், பூர்வீகம் இது, இப்படி நான் சொன்னேன். அப்புறம் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். இந்த பேனாவை காமிச்சு, இந்த பேனா என்னன்னு சொல்லுவீங்க? என்னோடய பேனான்னு சொல்லுவேன்.
இந்த கை யாருது, கால் யாருது அப்படின்னு வந்து ஒரு ஆத்ம விசாரத்தை தொடங்கி வச்சார், தூண்டிவிட்டார். அந்த கையேட்டை படித்துவிட்டு 2 நாள் கழித்து நான் செல்லும் பொழுது எனக்கு அதில் ஏற்புடையதாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய தேடுதலுக்கும் முழுமையாக அதை என்னால் உணர முடியவில்லை. அந்த பதில் அந்த அந்த புக்கில் உள்ள அந்த வார்த்தைகள், வசனங்கள் படித்து அதில் கொஞ்சம் என்னுடைய தேடுதலுக்கு இழந்தபடி இருந்ததனால் மறுபடியும் வந்து அதனால் ஈடுபட்டேன். தொடர்ந்து குருமுகமாக கைவல்ய நவநீதம், நானாவசிட்டம், பிரம்மசூத்திரம், ஒழியுள்ளொடுக்கம், இன்னும் பல சுரூபசாரம், சசிவண்ண போதம், இன்னும் பல நூல்களை குருமுகமாக பாடம் கேட்டு இதில் புரிஞ்சுக்கிட்டோமா என்னன்றது அது வேறு கருத்து. ஆனால் இலக்கு என்னன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அந்த இலக்கை நோக்கி தேடல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து கர்ம பயன் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மத்தினால், கர்ம வினையினால் கட்டுப்பட்டு இன்னமும் விசாரணையிலேயே இருக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மூச்சுத்துவம், மோட்சத்தின் சாதனை, நாணத்தால் இந்த நிலையை அடைந்தேன், இதில் செயலால் இல்லை, அதாவது செயலால் துக்கத்தை போக்கவில்லை என்பது. நான் மோட்ச சாதனையை வந்து மோட்ச சாதனைன்னா என்னன்னாக்கா, நாணத்தால் தான் இதை அடைந்தேன், இதை செயலால் இல்லை, அதாவது செயலால் துக்கத்தை போக்கவில்லை என்பது. நாணத்தால் அதாவது என்னை பற்றி ஓர் அறிவு வந்து, அதாவது இதை துயரம் என்று வகைப்படுத்தியது தவறு, இதில் துயரமில்லை என்ற நாணத்தினால் இதை தீர்க்க வேண்டும். இது வந்து பகவான் சொல்லியது. இது என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது. இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, கரெக்டாக? ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, ஒருத்தர் அடிபட்டு விழுந்துடுறாரு. இப்போ இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தானே இருக்குது, இந்த நிமிஷத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம கண்ணு எதிரே ஒருத்தர் ஆகிறாரு. அப்போ அதை கேள்விப்படுறோம், இல்லை நம்ம முன்னாடியே நடக்குது. அதனால் நம்ம துக்கப்படுறோமா அப்படின்னு கேட்டால் அதனால் கிடையாது, அந்த நினைவினால். இப்போ நம்ம நெருங்கிய ஒருத்தர் வந்து அவர் வந்து திடீர்னு இல்லாமல் போயிடுறாரு, உடனே துக்கம். ஏன் துக்கம் வருது? அவர் இடத்துல நாம் வந்து அந்த பலன் இருக்குது, அவர்கிட்ட இருந்து நம்ம பலன் அடைஞ்சிருக்கோம், இல்லை பலன் பார்த்து எதிர்பார்த்துருப்போம். அதெல்லாம் தடைப்படும் பொழுது நமக்கு துக்கம் வருது. அப்போ அந்த நினைவு தான் துக்கத்தை கொடுக்குறத ஒழிய அந்த செயல் இல்லை. அந்த அடிபட்ட செயலினால் துக்கம் என்பது இல்லை. அடிபட்டது என்று நம்ம மனதிலே ஏற்றுவது தான் துக்கம். உண்மையான ஞானி இதில் கலக்கமுறான், துக்கமற்று இருப்பான், சாட்சி பாவனையாக இருப்பான். எது நடந்தாலும் அதுக்கு ஆட்பட மாட்டான். இதில் துயரம் இல்லை என்ற நாணத்தினால் இதை தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் போவது. அவனுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் தானே பிரச்சனையை தீர்ப்போம். இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நம்ம முடிவு கட்டிட்டோம்னா, நம்ம நிறைய நம்ம பார்த்தோம்னாக்கா நாளைக்கு என்ன செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம நிறைய துக்கப்பட்டுக்கிட்டு, இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம கம்மல்லையோ, இல்லை வந்து வேற ஒரு இடத்துலையோ, தொழில் செய்கிற இடத்துலையோ, இல்லை ஏதோ ஒரு உறவு முறையிலையோ ஒரு சிக்கல் ஒன்று ஆயிடுச்சு. அந்த சிக்கல் பாட்டுக்கு இருக்கும், நாம் அதை நினச்சி நாமும் துயரப்படுவோம்.
ஆனால் ஞானிக்கு அந்த மாதிரி இல்லை. ஞானிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே அவன் கருத மாட்டான். நடப்பது இறை சித்தம், நடப்பது எதுவரினும் எதுவாயினும் அவன் ஆணைப்படி நடக்கட்டும் அப்படின்ற ஒரு தீர்க்க நிச்சயத்தோடு அவன் அதிலிருந்து விடுபட்டவனாய் கடந்து செல்வான். ஆக சொல்லினால் ஏற்படும் தாக்கம் அல்லது நினைவுதான் துயரத்திற்கு காரணம். நாம் எடுத்துக்கொள்ளும் விதம்தான் பந்தத்திற்கு காரணம். இது யாருக்கு இந்த உண்மை புரிய வரும்னாக்கா, அந்த சாஸ்திரங்களை முறைப்படி படித்து அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டவங்களுக்கு, தன்னை அறிந்த ஞானியர்களுக்கு இந்த துக்கத்திலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். அந்த துக்கமாக அவங்க பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் அதுதான் வந்து வித்தியாசம். அவங்களுக்கு தான் அந்த விஷயம் வந்து புரியும். இந்த ஞானத்தை அடைவது எப்படி, சாதனை என்ன அப்படின்னு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கர்மங்களால் மனம் தூய்மையடைவதால் ஞானம் தானாக உருவாகிவிடும் என்பதை ஒரு விரத பாவனை. கர்மங்களால் மனம் தூய்மை அடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம்னா அது தவறான ஒரு அபிப்பிராயம். கர்ம யோகத்தில் கூட சொல்வார், கர்ம யோகத்தோட ஞான யோகம் மேலானது தான். இருந்தாலும் வந்து கர்மம் செய்யின்னு வந்து அந்த அத்தியாயத்தில் கர்மயோகத்தில் சொல்லுவார். ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கர்மத்தினால் வந்து கர்மங்கள் செய்யும் போது பலன்கள் இருக்கும், அதுக்கு உண்டான பலன்கள் இருக்கும். இது அதனால் வந்து நாணம் வந்து வந்துடாது அப்படின்ற நாணம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறான ஒரு எண்ணம். அதை நம்ம வந்து மாற்றிக்கணும். இந்த நாணம் தானாக வருவதால் தானாக போய்விடும் அப்படி நாம் நினச்சிக்கிட்டா கூட அப்பா நமக்கு வந்துருச்சு நாணம். கர்மம் செய்கிறதுனால ஒரு தான தர்மங்கள் செய்கிறோம், யாக யஞ்ஞங்கள் செய்கிறோம், இதனால் பலன் வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மோட்சத்தை அடைவோம், இல்லை நம்ம வந்து நம்ம நிலையை உணர்வோம், நாணத்தை அடைவோம், நம்ம அந்த பிரம்ம நிஷ்டையில் இருப்போம், தத்துவார்த்தத்தை உணர்வோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அப்படியே நமக்கு எண்ணம் இருந்தாலும் அது வந்த மாதிரியே போயிடும், எப்படி வந்ததோ நமக்கு. அதனால் நாணம் வந்து நிலை பெறாது. நமது எண்ணப்பதிவில் இந்த குறிப்பிடத்தக்க பதிவுகளின் தொகுப்பாக இது உண்டாகும். அப்படி என்னன்னாக்கா, நம்ம நல்ல விஷயமே இப்போ சத்சங்க பாலா ஏற்படுத்தி நடத்துகிறாரு. மார்கழி மாதம் அது ஒரு வருடமாக மாதம் மார்கழி மாதம் 30 நாட்களும் நடைபெறுகிறது. நிறைய மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஸ்பீச்சராகவும் பேச்சாளர்களாகவும் கேட்போராகவும் இருந்து தொடர்ந்து 13 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிலாம் நம்ம செஞ்சோம்னாக்கா நாணத்தை அடைஞ்சிருவோமா? இல்லை ஒரு நல்ல நூல்களை படிக்கிறோம், இப்போ பகவத்கீதையே படிக்கிறோன்னு வச்சிங்களேன், பகவத்கீதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை படிச்சிட்டோம்னா நாணத்தை அடைஞ்சிருவோமா? அது கிடையாது. சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறதுக்கு கூட அதுக்கு நமக்கு வந்து ஒரு அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். முதல் வந்து அந்த பாஷையை புரிஞ்சிக்கக்கூடிய, இப்போ தமிழில் இருந்தால் நம்ம படித்து புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த பகவத்கீதை வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, இப்போ இது மொழிபெயர்க்கலை அப்படின்னு சொன்னோம்னா சான்ஸ்கிரிட்லேயே இருந்தாக்கா இந்த ஞானம் நமக்கு வருமா? தெரிஞ்சிக்க முடியுமா? அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ புரிஞ்சிக்கணும். படித்து புரிஞ்சிக்கிட்டு செயலால், இப்போது இங்கே கர்மயோகமாக நம்ம பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு ஞான நிலை கொடுக்கும். வெறுமனே வந்து நம்ம கர்மம் செஞ்சிட்ருக்கோம், நல்லதே செஞ்சிட்ருக்கோம், நல்லதை கூட பாவனையாக செய்யணும். எப்படி பிச்சை ஏறுறதுன்னு பற்றியும் கூட வந்து பகவான் சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி பண்ணணும்? அகங்காரத்தோடு பண்ணக்கூடாது, அர்ப்பணிப்போடு பண்ணணும். இப்படி அர்ப்பணிப்புன்ற இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே எனக்கு தியாகராஜசாமி தான் வந்து முன்னாடி வராரு. அவரோட ஒவ்வொரு எழுத்துலேயும் அர்ப்பணிப்பாக வந்து செய்கிறேன்றது வந்து அவரோட முன்னுரையில் நிறைய புத்தகங்கள் இலவசமாக வெளியிட்டிருக்காரு.
121 புத்தகங்கள் மேல் வெளியிட்டிருக்காரு. அர்ப்பணிப்போடு செய்கிறேன்னு தான் சொல்லுவார். வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் அவன் செயல்னு சொல்லுவார். இவர் முன்னிறுத்தி எல்லாமே செஞ்சுட்டு அவர் பேரை வந்து போட்டுக்கவே மாட்டார். இந்த கைவல்ய மன்றம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு இவர் தான் முதன்மையாக நின்று நன்னிலத்திலே கைவல்ய ஞான பெருமன்றத்தை உருவாக்கி அங்கே ஞான மண்டபத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அது ஒரு வேதாந்த கூடமாக இருந்தாலும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது போல ஆத்ம ஞானத்தை அடைவது பல வழிகள் உண்டு. அதுபோல் அங்கே வந்து அந்த மண்டபம் பலதரப்பட்டவர்களுக்கும் மிகவும் உபயோகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து இந்த அர்ப்பணிப்புன்றனோடனே எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. அதனால் அவரோட ஆத்மஸ்வரூபத்தை வணங்கிக்கிறேன். நேரத்தில் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு முன்னிறுத்தி போட்டுப்பார். இவர் பேரை என்றைக்குமே வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுல குறிப்பாக இருந்தார். அதனாலேயே அவருக்கு வந்து பெரிய சமாதி ஏற்படுத்தி இப்போ சமாதி ஆலயமாக பூதூர் கண்டிகை கிராமத்தில் அங்கே நிலை பெற்றிருக்கிறார். அவர் எப்படி தன் இந்த தூள உடலில் எங்கனம் பிறருக்கு உதவ வேண்டும், தன்னால் என்ற அவருடைய மிகப்பெரிய லட்சியம் இந்த இந்து தர்மத்துக்கு ஏதாவது நான் ஒன்று செய்ய வேண்டும், அவரோட வாழ்வியல் லட்சியமாக கொண்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக பிரம்ம வித்யாபீடத்தின் மூலமாக பழக்கம். அந்த உயர்ந்த லட்சியத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பாடுபட்டவர் தியாகராஜ சாமிகள். இன்றைக்கி அவரோட பெயர் வந்து பார்த்திங்கனாக்கா கல்வெட்டில் பொறிக்கலனாலும் அவரோட பெயர் சொன்னோம்னா இந்த கைவல்ய நவநீதத்திற்கு அந்த ஆலயத்திலே சமாதி ஆலயத்திலே அங்கே என்ன சிறப்பு என்றால் இந்த வேதாந்த நூல்கள் பல நூல்கள் வேற்று பாஷையில், அதாவது இந்தி மொழியில் இல்லை சமஸ்கிருதத்தில் இருந்தது. அதை முதல் நூலாக கைவல்ய நவநீதம் என்ற நூலை தாண்டவராய சாமிகள் தமிழில் இயற்றி இந்த தமிழ் சமுதாயமும் பயன்பட வேண்டி கைவல்ய நவநீதத்தை இயற்றி அருளினார்கள். அவரோட குருவான நாரணகுருவும் அவரோட சிஷ்யரான தாண்டவராய சாமிகள் அவரோட இருவரோட ஒரே நட்சத்திரத்திலே சமாதி அடைந்து வெவ்வேறு ஆண்டுகள் சமாதி அடைந்து ஒரே இடத்திலேயே அந்த சமாதி மாலயம் அமைந்து இன்றைக்கி போதனை செய்தது வந்து நிர்குண பிரம்மத்தை. இப்போ அங்கே சகுண பிரம்மமாக ஈஸ்வரனாக அங்கே வீற்றிருக்கிறார்கள். அர்ச்சனை ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு விதமான யஞ்ஞம், பக்தி செலுத்துதல், யாக யஞ்ஞங்கள் செய்தல், இப்படி என்று இதெல்லாம் வந்து இப்படி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சமுதாயத்திற்கு பயன்படும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த பகுதியிலும் இந்த ஆத்ம விசாரத்தை ஈடுபட்டு கொண்டிருப்போரையும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 54 சபைகள் தமிழ்நாடு பூரார்கள் ஒருங்கிணைத்து ஒரு கைவல்ய நவநீத பெருமன்றமாக அமைத்து இன்னும் மேலும் இதை சிறப்புற மிக பெரும் தொண்டாற்றினார்கள். அவருடைய அந்த எண்ணப்படி ஆஞ்ஞைப்படி இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையே எனக்கு வந்து எவ்வளவும் வந்து அவரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனாலும் அப்போ உண்மையான ஞானம் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தத்துவ
ஒழுக்கான அது ஒரு ஆர்டராக இருந்தாக்கா கிடைக்கும். இது மட்டுமல்ல, உலகில் ஏற்படும் அனைத்து விதமான அனுபவங்களும் தான். அந்த 3 அப்படி அந்த ஒழுக்கமாக அதாவது அந்த வரிசை கிரமமாக இல்லைனாக்கா அதில் அஞ்ஞானமும் விபரீதமும் ஏற்படும். அதில் 3 விதமாக வந்து அதை வந்து நம்ம வந்து விளக்குறாங்க. அந்த ஞானத்தை அடைவது, உண்மையான ஞானத்தை அடைவது எப்படின்றத வந்து 3 விதத்தில் நாம் வந்து அடையணும். இது திருக்கு திருசி விவேகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. காண்பான் காட்சி காணப்படும் பொருள். இதுதான் வந்து கிணகர் சாமிகள் வந்து அவரோட அந்த ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார். கண்களால் காண்பது கடவுள் அல்ல, கண்கள் எதை கொண்டு காண்பதே கடவுள் அப்படின்னு வந்து குருகிணகர சாமி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன் நான். இதில் வந்து பார்த்தாக்கா பிரமாதா அப்படின்னாக்கா அறிபவன். பிரமாணம் அப்படின்னா அறிவை கொடுக்கும் கருவி அப்படின்னு பேர். பிரமேயம் அறியப்படும் பொருள். இப்போ நம்மளோட மும்மூச்சுக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எதை பிரமேயமாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரம்ம தத்துவத்தை தான். பிரம்மம் அறியப்படும் பொருள். விசாரிக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, மிகப்பெரியது, இரண்டற்ற ஒன்று, பூரணமானது அப்படின்றது வந்து வேதாந்தத்தில் நாங்கள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ பிரமேயம், சாமானியனுக்கு பிரமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க, அறிபடு பொருள். அதாவது பிரம்மத்தை முன்னிட்டு பிரம்மத்தை அடைய வேண்டி, அது வந்து பிரமேயம் சொல்கிறது. பிரமாணம்ன்றது அறிவை கொடுக்கும் கருவி. இப்போ இது இங்கே வந்து உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க. சத்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாமி ஒருத்தர் நோட்ஸ் எழுதிட்டே இருப்பார். வள்ளலார் சபையை சேர்ந்தவர். அப்போ அவர் கேட்குறாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கருவி ஒன்று வேணும், பேனா ஒன்று வேணும் இல்லையா? அந்த பேனா தான் வந்து பிரமாணம். அந்த கர்மா எழுதக்கூடிய அந்த கர்மாவை செய்யறதுக்கு ஒரு கருவி அங்கே இருக்குது. அப்போ அந்த கருவி தான் வந்து பிரமாணம்னு சொல்கிறது. அது அறிவை கொடுக்கும் கருவிங்க. நம்ம வந்து பிரம்மஞானத்தை உணரணும்னா அறிவை கொடுக்கும் கருவி, அது கரணம்னு சொல்கிறாங்க. பிரமாதாவிற்கு பிரமாணம் அறிவை கொடுக்குது அப்படின்றாங்க. அடுத்தது பிரமாதானா அறிபவன் அப்படின்னு வந்து பேர். இன்னொரு முறை வைக்கிறேன். பிரமேயம்னாக்கா டார்கெட்டு, ஒரு லட்சியம். மும்மூச்சுக்கள் தான் பிரம்மமாக ஆகணுன்றது லட்சியம். அப்போ லட்சியத்தை நாம் பிரமேயம் சொல்கிறோம். சாதாரண இருக்கிறவங்களுக்கு, ஒரு படிக்கிற குழந்தைக்கு எடுத்தாக்கா, இல்லை ஒரு டிகிரி படிக்கிறவங்களுக்கு நம்ம டிகிரி அடைக்கணும், நல்ல மார்க் எடுக்கணுன்றது ஒரு லட்சியம், பிரமேயம். பிரமாணம்னா ஒரு கருவி. இங்கே கரணங்கள், கருவி. ஒரு காட்சி தெரியுது, அந்த காட்சியை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்ணு வந்து கருவியாக இருக்குது. பிரமாதான்றது நம்ம உள்ளுக்குள்ளார அந்த காட்சியை பதிவைக்கிறது பிரமாதா. பிரமேயன்றது அந்த காட்சி பொருள் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி ரிவர்ஸாக இது சொல்கிறது. இது நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பிரமேயன்றது லட்சியம், பிரமாணன்றது அதுக்கு துணை செய்யும் கருவி, பிரமாதான்றது அறிபவன். அறிபவன் வந்து இங்கே வந்து ஜீவன், சிதாபாச ஜீவன் சொல்லலாம். இந்த பிரமாணத்தை பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னாக்கா நம்முடைய 5 கர்மேந்திரியங்களை கொண்டு நிகழ்வது. கண், காது, நாக்கு, இந்த மாதிரி கர்மேந்திரியங்கள். கண், காது, மூக்கு, நாக்கு,
ஸ்பரிசம், தோல் பரிசம். இந்த கருவிகளை கொண்டு நாம் அந்த ஞானத்தை அடைவது பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பிரம்மான்றது ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. பிரம்மா என்பது ஒரு பிரமாதா ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தி பிரமேயத்தை பற்றிய அறிவை அடைகிறான். ஒரு காட்சியை பார்க்குறோம், இந்த கண்ணை கொண்டு ஒரு காட்சியை பார்க்குறோம், அதை நாம் வந்து இன்னதென்று ஒரு நிச்சயித்து நாம் வந்து ஒரு நிச்சயத்தன்மை வரோம் இல்லையா, அதுதான் வந்து பிரம்மா சொல்கிறாங்க. பிரம்மா அந்த பிரமாதாவில் அந்த அறிவு உதிக்கிறது தான் பிரம்மா சொல்கிறோம். பிரமேயம் சரியாக இருக்க வேண்டும். அதாவது அதுக்கு உதாரணமாக இப்போ நாம் ஒரு காட்சியை பார்க்குறோம். நேற்று கூட நாகேந்திர சாமி பேசும்போது அவர் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தார், இல்லை புத்தகத்தில் குறிப்பு எடுத்து சொல்லணும் போது அவர் கண்கள் கொண்டு அதை பார்க்குறாரு. அவருக்கு வந்து சரியாக வந்து அது வந்து தெரியல. அப்போ அங்கே வந்து பிரமேயம் கரெக்டாக இருக்குது. சாஸ்திரம், நம்ம சாஸ்திரம் சொல்கிறோம், இல்லை இது நோட்ஸ் எழுதுது, அங்கே பிரமேயம் நல்லா இருக்குது, கரெக்டாக எழுதியிருக்காரு. அங்கே அவருக்கு பிரமாணம் சரியாக தெரியல. அந்த காட்சி வந்து அவருக்கு சரியாக தெரியல. உடனே சண்முகத்தை கூப்பிட்டாரு, அவருக்கு பிரமாணம் அங்கே கரெக்டாக இருந்தது. அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிரமேயமும் கரெக்டாக இருந்தது. நேற்றுக்கு பேசும்போது பிரமாணமும் சரி பண்ணியாச்சு. அப்போது பிரமாதா இப்போ எடுத்து ஒரு பேச்சாளருக்கு எடுத்து சொல்லணும், தான் உட்கிரி அந்த பிரமேயத்தை பிரமாதாவில் பிரதிபலித்து இந்த வசனித்தல், நாக்கு வசனித்தல் மூலியமாகவும் நாம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த சுரோத்தரத்தில் அந்த சப்த பரிச்சமாகவும் அதை நாம் வந்து கேட்டோம். அப்போ அங்கே வந்து பிரமாதாவும் சரியாக இருந்தது. சப்போஸ் பிரமேயம் சரியாக இல்லை, ஒரு காட்சி வந்து இப்போ எனக்கு வந்து நான் கண்ணு பார்க்குறேன், அதே இது கண்ணாடி கழட்டிட்டு பார்க்குறேன், அந்த எழுத்தை பார்க்குறேன்னா எனக்கு தெரியுமா? கண்ணு சரியில்லை, அது சரி பண்ணுறதுக்கு அந்த கருவிக்கு துணை கருவியாக கண்ணாடி போட்டாச்சு. அந்த கண்ணாடி இல்லாமல், இந்த கருவி இல்லாமல் பிரமேயத்தை பார்க்குறாங்க, பிரமேயம் வந்து சரியாக இருக்காது. அப்போ அந்த பிரமேயம் சரியாக இல்லைன்னா பிரமாணத்துக்கு போய் இது பிரமாணத்துக்கு போகுமா? அங்கே சரியான வடிவம் தெரியாது. இந்த கண்ணாடி பொருத்தின உடனே அங்கே பிரமேயமும் கரெக்டாக இருக்குது, பிரமாணமும் கரெக்டாக இருக்குது. இப்படி ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும் போதாது, பிரமாதாவும் சரியாக இருக்கணும். ஒரு வகுப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு உதாரணம் வந்து சப்ஜெக்டு. இப்போ நம்ம சத்சங்கத்தில் பேச்சை கேட்குறோம், அதை கேட்டு உட்கிரகித்து நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சப்த பிரமாணம் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ பிரமேயம் வந்து ஸ்ருதின்னு வச்சிங்க, சாஸ்திரம்னு வச்சிங்க. இப்போ பகவத்கீதை ஒரு சாஸ்திரம், அது பிரமேயம்னு வச்சுக்கிட்டா, கருவி நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கருவி மூலயமாக பிரமாணமும் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே வந்து எனக்கு இந்த தத்துவம் விளங்கலை, நம்ம எத்தனை வருஷமாக பாடம் கேட்டுட்ருக்கோம், அப்பயும் நமக்கு குழப்பம் வருதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இதே சமஸ்கிருதத்தில் இருக்குது, பிரமேயம் வந்து புரியுமா எனக்கு? அங்கே பிரமேயமே எனக்கு வந்து எடுபடாது, இது அங்கே இல்லை, அது சரியாக இல்லை. அங்கே தமிழில் இருக்குது, கேட்குறோம். இன்றைக்கி எண்ணிருந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீடியான்னு சொல்கிறது ஒரு கூரிய கத்தி போல், இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். நல்லதுக்கு பயன்படுத்தினாக்கா அந்த மாதிரி விஷயத்தை தேடும் போது நிறைய மகான்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பூஜானந்த சாமிகள், ஓங்காரானந்த சாமிகள்,
குருபரானந்த சாமிகள் இப்படி பெரிய மகான்கள்லாம் வந்து தத்துவத்தை வந்து அப்படி ஒரு எளிய நடையில் வந்து விளக்கியிருக்காங்க. இந்த மாதிரி முறையாக நம்ம பயன்படுத்தும் போது அந்த பிரமாணம் நமக்கு நன்றாக விளங்கும். இந்த வேதாந்தத்தில் குருமுகமாக பாடம் கேட்டவங்களுக்கு, பரிச்சயம் உள்ளவங்களுக்கு அழகாக விளங்கும். அப்போது அந்த பிரமாணத்தில் தவறு இல்லை, பிரமேயத்தில் தவறு இல்லை. செல்லில் நம்ம பார்க்குறோம், பிரமாதாவில் தவறு இருந்ததுன்னா நமக்கு உண்மை விளங்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது என்ன சொல்ல வராங்கன்றதை நாம் புரிஞ்சிக்கணும். இங்கே லாங்குவேஜ் புரியுது, வார்த்தைகள் தெரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் செய்தி கேட்குறோம், தமிழ்நாட்டு செய்தி தான் கேட்குறோம், நமக்கு புரியுமா? அப்போ அங்கே என்ன வந்து சரியில்லை? பிரமாதா சரியில்லை. வார்த்தைகள் இருக்குது, கருவிகள் இருக்குது, பிரமேயம் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, பேசுகிறாங்க, நமக்கு புரியலை. ஆனால் அங்கே அதாவது பிரமாதாவில் அங்கே குறை இருக்குது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி இல்லை. அது வந்து இப்போ பிரமாணத்தில் ஏற்படும் தவறுன்றது நம்ம வந்து வேதாந்தத்தில் சொல்கிற மாதிரி கயிற்றில் பாம்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடிக்கடி. வேதாந்தத்தில் இது வந்து ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய, அது பிரமாணத்தில் ஏற்படும் தவறு. அந்த மந்த ஒளியில் அதே போல் சப்த பிரமாணத்தில் கேட்டிங்கனாக்கா, செவி வழியாக கேட்டதை ஒருவன் பிரமாணத்தில் தவறாகவோ சரியாகவோ பதித்து. இப்போ நான் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் கேப்பு. ஒரு விஷயத்த சொல்கிற விஷயம், இப்போ பகவத்கீதை எடுக்கிறோம், அதை படிக்கிறோம், பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை நாம் வந்து உள்ளே வாங்கிக்கணும். அதை உள்ளே வாங்கிட்டு அது அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ நான் முதல் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சாக்கா அங்கே பிரமாணத்தில் தவறு இல்லை. அதை நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்கனாக்கா, அந்த என்ன நோக்கத்துக்காக பகவான் சொன்னாரோ அது வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, அதனோட பிரதிபலிப்பு அது இல்லைனாக்கா பிரமாணத்தில் தவறு இருக்குது. இப்போ பிரமாதா நம்ம கேட்குறோம். இங்கே பிரமாதாவில் ஏற்படும் தவறு என்னென்னா, ஒருவருக்கு நாணம் வரவில்லை என்றால், நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான அவர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து இதை அடையக்கூடிய வழிகளை சொல்லி, அப்படியும் வந்து அவங்களுக்கு நாணம் கை வர பரலனா, அப்போ யாரோட தவறு அங்கே? சொல்கிறவங்க தவறா, அதை செயல்படுத்தாதவங்க தவறா? இதுதான் வந்து பிரமாதாவோட உள்ள தவறு. இப்போ இங்கே வந்து நம்ம நோக்கத்துக்கு வருவோம். பிரமேயம்னா வந்து அடைய வேண்டிய இலக்குன்னு சொன்னேன். அந்த பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, பரமார்த்தத்தை அடைவதற்கு உண்டான அனாதாவார வஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறப்பற்ற ஒரு நிலையை எய்துதல் அப்படின்றது பிரமேயத்தையே நம்ம ஒப்பிட்டோம்னா, அதுக்கு பிரமாணமாக வந்து பார்த்திங்கனாக்கா சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், பரமார்த்தத்தை விளக்கும் புத்தகங்களை நாம் பின்பற்றுவது, சத்சங்க பிராப்தி ஏற்படுத்தி கொள்வது, இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பிரமாணம் என்று சொல்கிறோம். அப்போ இப்படி எல்லாமே கேட்டு கூட நமக்கு அந்த நாணம், ஆத்ம நாணம் வரலைனாக்கா, நமக்கு அது அடையக்கூடிய தகுதி இல்லைன்னு தான் நம்ம கொள்ளணும். இவ்வளவும் வந்து செஞ்சோம், நமக்கு அந்த ஆத்ம நாணம் சித்திக்கலை, நம்ம நிலை பெறலை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிரமாதாவிடம் உள்ள தவறே தான ஒழிய இது பிரமேயத்திலையும். ஏன்னா பிரமேயன்றது வந்து பிரம்மம் அப்படின்னு வந்து நம்ம லட்சியத்தை கொள்ளும் பொழுது, லட்சியத்தை அதாவது நம்ம பிரம்ம நிச்சயம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. பிரம்மம் தான் இந்த உலகத்தில் நீங்காத நீக்கரமாக இருக்குது. என்னுள்ளும் இருக்கிறது, உன்னுள்ளும் இருக்கிறது, அனைத்து பொருள்களும் இருக்கிறது. அது பகவானே சொல்லியிருக்கார், அனைத்திலும் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான், அவன் என்னை சரணாகதி அடைந்தால் என்னுள் அவனை காணலாம், அவனுள் என்னை காணலாம் அப்படின்றது பகவானே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பிரம்மம் வந்து பிரிக்க முடியாதது, அது என்றும் இருக்கக்கூடிய சத்பொருள்.
அப்போ அந்த லட்சியத்தை அடையணும்னாக்கா பிரமாணமும் இங்கே கரெக்டாக இருக்குது. சாஸ்திர புக்குகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. குருமுகமாகவும் பாடம் கேட்டிருக்கோம். அப்படியும் அந்த ஆத்ம ஞானம் பெறலைன்னா, இப்போ நான் வந்து நம்ம சபையிலேயே நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு தடவை. நாம் வந்து அந்த உயரிய விஷயத்துக்காக சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணி பேச்சாளரை கூப்பிட்டு அழைத்து பேசிகிட்ருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து குறுக்குள்ள வருது. சீச்சின்னு வரட்டுறோம். அது அப்புறம் நம்ம ஆத்ம ஞானங்க என்ன ஆச்சு? எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்றோம். அப்போ அதில் என்ன இருக்குது? இப்போ ஒரு மகான் வந்து காஞ்சி மடத்தில் தான், இது ரமணருக்கும் சொல்லுவாங்க பொருந்தும், சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களாம். அவர் சாப்பிட்டு இலையை மூடி வச்சுட்டாருன்னா அப்புறம் இது போட்டாலும் சாப்பிட மாட்டாராம். திடீர்னு நாங்கள் ஒரு பிச்சைக்காரனோ இல்லை நாயான்னு அது சரியாக தெரியல, 2 விதமாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். பிச்சைக்காரன் வந்து அங்கே வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்கானா. பிச்சைக்காரனை உள்ளே விடுவாங்களா மடத்துக்குள்ளார? விட மாட்டாங்க. இப்போ பகவான் பார்க்குறாரு. மடிக்க போனவர் சாதம் எனக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் மடித்து எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ சர்வார்த்த பாவனை வந்து சர்வம் ஆத்மா அப்படின்ற அந்த சர்வார்த்த பாவனை வந்து வரணும். அப்படி வந்து சர்வார்த்த பாவனையில் நாம் வந்து இருக்கிறதுக்கு அந்த பூரண பொருளை அடைவதற்கு நம்ம பிரமாதாவில் சரி பண்ணணும். பிரமாதான்றது வந்து அந்த பிரமாதாவிடம்தான் அந்த தோஷம் உள்ளது. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு தான் பகவான் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த தெய்வாசுர சம்பத்து, இதுக்கு ஒரு படிநிலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பகவான் வந்து தெய்வீக குணங்களை கூறுகிறார். 27 குணங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், அச்சமின்மை. இப்போ இங்கே வந்து பகவத்கீதையில் இது வந்து அவர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னதுனால, துணிந்து செயல்படு, அச்சப்படாதே அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வந்து கருத வேணும். தனது நிலையை தூய்மைப்படுத்துதல். தனது நிலையை தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாக்கா, செயல்களால் அந்த கர்ம பலனிலிருந்து விடுபட்டவனாக இருக்கணும். தனது நிலையை தூய்மைப்படுத்துதல். ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல். தான் ஆன்மா அப்படின்ற இதுலேயே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது. அந்த பயிற்சிகளை செய்து தான் ஆத்ம ஞானத்தை அடைந்து அதிலேயே நிலை பெற்றிருக்கிறதுக்கு அந்த ஒரு நிலையை அடைவது தானம். தானம்னு சொன்னோம்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கும். மேலே தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு பேசிக் தேவை வந்து ஒரு மனிதனுக்கு பார்த்தாக்கா உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது பேசிக் நீடு. அதுக்கு அடுத்தது ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாக்கா பசங்களுக்கு படிப்பு, ஒரு வீடு, அவங்களுக்கு உண்டான செய்யக்கூடிய அந்த கடமைகள். அதுக்கு மேலே போனாக்கா சரி ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது, இப்படி ஒரு தேவைகள் இருக்குது. ஆனால் ஒரு சொத்து தலைமுறை சேர்த்தது இல்லாமல் தலைமுறையாக சேர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தானம் கொடுக்காம, மற்றவங்களுக்கு ஈயாமல் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இங்கே வந்து தானத்தை வந்து ஒரு நல்ல குணம், தெய்வீக குணம் அப்படின்னு சொல்கிறாரு. சுய கட்டுப்பாடு. நிறைய பேர் பார்த்தோம்னா வந்து தன்னிலையை மறந்து வந்து நிறைய தீய வழிக்கு போயிடும். ஏன்னா தீய வழி வந்து அவ்வளோ அளவுக்கு இழுக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா. இப்போ ஒருத்தர் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வராரு, இல்லை காலை மிதிச்சிடுறாரு, உடனே நமக்கு என்ன வந்தது? அந்த கட்டுப்பாட்டை இழந்து அடுத்த செயல் வந்தது, கோபம் வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு பேச்சு தடிப்பாக பேசுகிறோம்.
அதனால் சுய கட்டுப்பாடு வந்து கட்டுப்பாட்டில் இருந்தாக்கா அது தெய்வீக குணங்கள்னு சொல்கிறாரு. யாகம் செய்தல். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாகம் செய்தல் வந்து பிரதானமாக இருந்தது. யாகம்னா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களில் யாகம் பண்ணுறாங்க. அது நிறைய யாக முறைகள் வழிமுறைகள் இருக்குது. யாக யஞங்கள்னு வந்து பகவான் நிறைய வந்து யாக வழிகளை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவும் ஒரு யாக யஞங்கள் தான். சத்சங்கத்தில் வந்து நம்ம கேட்குறோம். இப்போ அம்மா பாலாமணி அம்மா அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஐதீகம் இருக்குது. எங்கே வந்து பகவத்கீதையை நம்ம பேசுகிறோமோ, சொல்கிறோமோ, கேட்குறோமோ, பேசுகிறோமோ, பகவான் அனுமன் வந்து பக்கத்துலேயே உட்காந்து கேட்பாருன்னு, அதுக்கு வந்து ஒரு மேஜையை போட்டு நம்ம வந்து அவரை வரவேற்று உட்கார வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த நடைமுறை வந்து பாலகிருஷ்ணன் மறுநாள் வந்து பின்பற்றிட்டு இருக்காரு. இது வந்து யாகம் செய்தல். யாகம்ன்றது இது ஒரு வகையான யாகம். திரவியங்களை கொண்டு யாகம் செய்வது, பொருள்களை கொண்டு யாகம் செய்வது, ஒரு வாத்தியார் இருக்காருனாக்கா ஒரு கற்றல் மூலமாக யாகம் செய்வது, இது எல்லாமே வந்து ஒரு வழிமுறைகள் தான், யாக யஞங்கள் தான். இதில் முக்கியமான என்னன்னாக்கா ஒரு முயற்சியை தொடர்ந்து மனம் தளராமல் செய்யணும். இப்போ சத்சங்கம் அப்படின்னு சொன்னாக்கா பாலகிருஷ்ணனோட அவரோட முயற்சி, அவருடைய அந்த எண்ணத்தினால தான் இத்தனை வருஷமும் வந்து மார்கழி மாதம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் எவ்வளோ இது வரும்போது கூட சரி இது செய்யறதுனால என்ன பலன் இருக்குது, இல்லை செஞ்சு தான் ஆகணுமா, இல்லை இதில் இந்த விட்டுட்டோம்னா யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா. இப்போ இந்த ஆண்டு வந்து முதல் முறையாக துவக்கியிருக்கார். அவருக்கு ஏற்கனவே எண்ணம் இருந்திருக்கு, இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கணும், மார்கழி மாதத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற அவருக்கு எண்ணம் இருந்திருக்கு உள்ளார. அதுக்கு வெளிப்பாடாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மார்கழி மாத விழாவில் பகவத்கீதையை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து நம்ம சத்சங்கம் கேட்க வந்த அன்பர்களுக்கு கொடுத்தோம். ஒரு பகவத்கீதை ஒரு வீட்டில் இருந்தால் நல்லது. வேதாந்த புக்குகள் நிறைய வெளியிட்டிருக்கோம். நம்ம சபைக்கு நித்தியமாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்குகள் எல்லாமே வீட்டில் தவழ்ந்துருக்கும். அந்த விதத்தில் வந்து இந்த பகவத்கீதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மார்கழி மாத விழாவில் கொடுத்தோம். அப்போ அவருக்கு அந்த செய்யணும் அப்படின்றது அந்த இது இருந்திருக்கு, அவரோட எண்ணத்தில் இருந்திருக்கு. அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 18 நாள் தொடர்ந்து இந்த 18 அத்தியாயங்களை சொல்லணுன்றத ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த முயற்சி வருடம் தொடரணும். அதற்கு இறையர்களும் அந்த சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அருள்புரியணும். நாங்கள்லாம் அர்ஜுனனாக இருந்து அதை கேட்டு உய்வுறணும் அப்படின்றத பிரார்த்தித்து அடுத்த ஒரு தெய்வீக குணத்துக்கு போவோம். ஸோ யாகன்றது புரிஞ்சுது. அந்த காலத்தில் யாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ யாகங்கள்ன்றது நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம். அதில் குறிப்பிட்டது பழமையை ஒட்டி பண்ணுறோம். யாகம்னா ஒரு செயலை செய்தல், ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் போருக்கு முன்னாடி சில வழிமுறைகளை வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து யாக யஞங்கள் தான். ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணி சிரத்தையாக வருடம் நடத்துறது, மற்றவங்களுக்கு போதித்தல், குருமுகமாக பாடகமோ சிரத்தையோட கேட்குதல், இது எல்லாமே வந்து யாகத்தோட ஒரு செயல்தான். வேதங்களை கற்றல். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இப்போ மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் செல்கிறாங்க. சிபிஎஸ்சி சிலபஸ்னு ஒன்று வந்துருச்சு, ஆங்கில வழி கல்வின்னு வந்துருச்சு. தமிழே வந்து படிக்கிறதில்ல. சான்ஸ்கிரிட்டு வேணான்னு கட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஒரு பெரிய அந்த ஏற்பாடு இல்லை. இல்லை வேதங்களை கற்றல்னா எப்படி வேதங்களை கற்க முடியும்? வேதங்கள் என்ன சொல்லுது? முடிவான அந்த ஒரு தத்துவத்தை சொல்லுது. இது பாட புத்தகத்திலேயே வரணும். இப்போ நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் வந்து பார்த்திங்கன்னா கைவல்யம் கைவரப்பட்டது. நிறையா மகான்கள் தமிழிலே ஏற்றிருக்கிறார்கள்.
அதை நாம் படித்து ஆதிசங்கரர் நிறைய பாஷ்ய உரைகள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய மகான்கள் வந்து அதுக்கு மறுபடியும் வந்து மறு உரை அவர்களோட கபால மூலமாக அவரவர்கள் உரையை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு கிடைத்த அந்த நூல்களை, சாஸ்திரங்களை, அந்த சாஸ்திர உண்மைகளை கற்றுக்கணும், படிக்கக்கூடாது. பகவத்கீதை நான் வந்து படிச்சுட்டே வந்துட்டேன்னா ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி தான். அதனால் என்ன பலன் இருக்குது? அப்போ கற்றல், அது கருத்தூன்றி நம்ம வந்து என்ன சொல்ல வராருன்றத எல்லாத்தையும் படித்து அப்படியே நம்ம வந்து ஏற்றிக்கணும்னு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கற்றல். இப்போ வேதாந்தத்தில் தான் சொல்லுவாங்க, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம். அப்போ கற்றல், அங்கே வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அந்த கற்றவற்றை நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு நாம் அதை விசாரணை செய்ய வேண்டும். வேதாந்த மார்க்கம் என்பது விசாரணை மார்க்கம்னு சொல்லுவாங்க. விசாரணை மார்க்கம் என்னக்கா, இப்போ நாம் இங்கே இருக்கோம், ஜீவத்துவம் பெற்று இருக்கோம். இப்போ ஜீவன் வந்து எப்படி நம்ம வந்தோம், நாம் யார் அப்படின்னு வந்து ஆய்ந்து ஒன்றொன்றையாக நிகிரகம் செய்யறது. நான் இதுவல்ல அப்படி நிகிரகம் செய்யும் போது விஞ்சியது எதுவோ அதுவே நாம் என்று உணர்றது தான் அந்த வேதாந்தத்தின் முடிவான முடிவாகும். அதுதான் வேதாந்த விசாரணை மார்க்கம்னு சொல்லுவாங்க. இதுதான் கைவெளியத்தில் கூட வாக்கிற்கு எட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குக்கு எட்டாதுன்னா வேத வாக்கியங்களால் அந்த மகா உண்மை எட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவார், அதுலேயே வாக்குக்கு எட்டுன்னு சொல்லுவார். இப்போ வாக்குக்கு எப்படி எட்டும்? அதுக்கு உதாரணம், தன்பதி அல்லா பேர்கள் தம்மை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பது போல ஈதென்று என்று நீக்கி பரபிரமம் தன்னை பேசாமல் காட்டிற்று வேதம். இது பதார்த்த பாவனைன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து வேதாந்த மார்க்கத்தில் ஈடுபடுவோரோட நிலை. நீக்கி விஞ்சியது எதுவோ அதுவே நான் அப்படின்னு வந்து நம்மளை அந்த விசாரணையில் ஈடுபடுத்துறது தான் அந்த வேதங்களை கற்றல். அடுத்தது தவம். அந்த காலத்தில் வந்து அது ஃபஸ்ட்டு அதான் சொன்னார் இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகசன், வானப்பிரஸ்தம், அப்புறம் துறவு அப்படின்னு வந்து ஒரு வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அது வந்து அதையும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்தில் அதை கடைப்பிடிக்கிறாங்கனாக்கா அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே வந்து பொருளாதாரத்தை நோக்கியே, எவ்வளோ சேர்த்தாலும் எவ்வளோ சேமிக்கணுன்ற அந்த ஆசையை நோக்கியே வந்து ஓடிட்டுருக்காங்க. இப்போ தவன்னும் போது புயலுடையார் சாமிகள்னு எங்களுக்கு சாமிகள் இருந்தார். அவர் வந்து பொறுமையே தவமானால் அப்படின்றத ஒரு பாடலை பாடியிருப்பார். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமையே தவமானால்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பித்து வேதாந்த கருத்துக்களை அதில் வந்து சொல்லியிருப்பார். தவம் சொன்னோம்னா ஒன்றை குறித்து நாம் அதிலேயே நிலை பெற்றிருப்பது. இப்போ இங்கே தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம் பிரம்மந்தான் அப்படின்றது அதே நிலையிலேயே, அதே சிந்தனையிலேயே இருக்கிறது தான் இங்கே வந்து தவமாக வந்து நம்ம குறிப்பிடணும். எளிமையாக இருந்தால் தேவைகள் குறைவாக இருக்கும். இங்கே துறவு பூண்டு போகிறாங்க இல்லையா, ஏன் போகிறாங்க? அங்கே பார்த்தா எளிமை கிடைக்குது. அப்போது அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக துறவு மேற்கொள்கிறாங்க. உண்மையான துறவு என்பது மனதில் ஏற்படக்கூடிய அந்த காம குரோதாதிகள், வாழ்வியல் இன்பங்கள், என்ன பிற தம் முன்னேற்றத்திற்கு தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்திற்கு உண்டான அந்த செயல்கள், நடைமுறைகளை
துறப்பது தான். ஆசையை துறந்தாலே போதும். இப்போ நம்ம காசிக்கு போகிறாங்கனாக்கா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வரணும். 3 விதத்தில், மனசனால் ஒன்று, பொருளால் ஒன்று அப்படின்னு வந்து 3 விதமாக துறக்க சொல்லி காசியில் போய் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வருவாங்க. அதையும் கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இதோட தாத்பரியம் என்னன்னாக்கா துறப்பது அப்படின்றதுக்காக. அடுத்தது எளிமை. அதை எளிமை இப்போ சொன்னேன் இல்லைங்களா, எளிமையாக இருந்தாக்கா தேவைகள் கம்மியாக இருக்கும். தேவைகள் கம்மியாக இருக்கும்போது நம்ம எதை நோக்கி போகணுமோ எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் அதை நோக்கி நம்ம செல்லக்கூடியதுக்கு எளிமை உதவியாக இருக்கிறது. அடுத்தது அகிம்சை. அகிம்சைன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களால் பிறருக்கு துன்பம் ஏற்படாமல் இருத்தல். செயலாலும் மனதாலும், மனோ வாக்கு காயம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பாலும் மனதாலும் வாக்காலும் அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, தீயினால் சுட்ட பின் உள்ளார் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாக்கு. நமக்கு சில நேரத்தில் பார்த்தா ஒருத்தரை பார்த்தாலே வந்து பார்த்தாக்கா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். அப்படியா, அது மனதால் வந்து ஒருத்தரை நிந்திக்கிறோம். அது அதில் இம்சிப்பதற்கு சமம். ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அவனை இம்சிக்கிறதுக்கு சமம். அவனை போய் நம்ம வந்து எதுவுமே அவனை டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், மனதால் நினச்சாலே. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அகிம்சையாக இருக்கணும். மனதால் கூட நாம் ஒருத்தருக்கு கெட்டது செய்யக்கூடாது, நல்லது நினைக்கலாம். நல்லது நினச்சோம்னா அது அகிம்சை. அப்போ தெய்வ குண சம்பத்து வந்து ஏற்படும் நமக்கு. வாய்மை. வாய்மை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கூட கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு. வாய்மைனா என்ன? நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறது, அதை செயல்படுத்துறது. ஆச்சா, இப்போ நாம் செய்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணங்களும் நாம் செய்கிறோன்னு நினச்சிட்ருக்கோமா, இல்லை நம்ம கர்வ பலனால் ஏற்படுது. நம்ம துர்குணங்களை நீக்கி நற்குணங்கள் பண்ணும்போது பகவான் நமக்கு சன நேரத்துக்கும் நம்மளை வந்து வழி நடத்திட்டே இருப்பார். அப்போ வாய்மை. நமக்கு என்ன மனசில் இருக்குதோ அதை உண்மையாக வந்து வெளிப்படுத்துறது தான் வாய்மைன்னு சொல்கிறது. சொல்ல முடியுமா, ஒருத்தனை வந்து உன்னை நான் வந்து எப்படியாவது உன்னை வந்து சமயம் கிடைக்கும் போது வச்சு செய்வேன் அப்படி. குழந்தைங்களாம் சொல்லுதில்ல, நிறைய டிவியில் பார்க்குறோம்ல, உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ சிலர் சொல்லிடுது, குழந்தை சொல்லிடுது. பெரியவங்க சொல்லுவாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ளாரே வச்சுப்பாங்க, வஞ்சம் வச்சு வஞ்சத்தை தீர்ப்பாங்க. உள்ளுக்குள்ளார வச்சு செய்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து இயல்பாக இருக்குது. அதுதான் வாய்மை. நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நமக்கு என்ன நினைக்கிறதோ தோணணும். ஒருத்தர் அந்த மாதிரி அது வந்து வாய்மை. கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. கோபம்ன்ற வந்து ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, அந்த ஒரு நிமிஷத்தில் 30 செகண்டில் ஏற்பட்ட கோபம் ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை, ஆயுளையே வந்து அவனுக்கு வந்து சிறையில் தள்ளிடுச்சு. அப்போ அந்த கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. கோபம் வயப்படாமல் இருக்கணும். சயின்ஸ் ரீதியாக கூட கோபப்பட்டோம்னா நிறைய சுரப்பிகள் சுரந்து உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சயின்ஸ் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ கோபத்திலிருந்து விடுபடுறது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இல்லை சமுதாயத்தில் கூட இந்த கோபத்திலேருந்து விடுபட்டுடலாம். ஆனால் உண்மையான ஒரு அந்த போர்க்காலம் அப்படி எதுன்னு கேட்டாக்கா நம்மளோட அவரவர்களோட வீடு தான், கணவன் மனைவி உறவு தான். இங்கே வந்து நம்ம வந்து கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மையோடு இருந்தோம்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு கோபம் சட்டுன்னு வரும். கோபம் வந்ததுன்னா அந்த இடத்துல அங்கே அன்பு இருக்காது, பாசம் கெடும். இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஏன் கோபம் வருது அப்படின்னு சொன்னாக்கா ஆசையினால் வர்றது. ஒருத்தர் மீது பிரீத்தி உள்ளது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கெட்டு போகிறான்,
தவறான வழியில் போகிறான், அவன் பேரில் என்ன பண்ணுவோம், கடுமையாக நடந்துப்போம், இல்லை கோபப்படுவோம். ஏன்டா இப்படி போகிறோன்னு வந்து அவனை வந்து கேட்போம் இருக்கா. அப்போ எதனால் வருது அந்த கோபம்? அவன் மேல் உள்ள பிரீத்தியால். இன்னும் பிற நிறைய கோபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. துறவு நான் சொல்லிட்டேன். சாந்தி. எப்பவுமே எது நடந்தாலும் கலக்கமுறாது இருக்கிறது. கைவெளி நவற்றவிடம் தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னும் வாரமாயிருந்த தங்கள் வருணாச்சிரமம் சொன்ன பாரகாரியமானாலும் பலருக்கு உபகாரமாய் செய்வர் தீர்த்த நிலை விடார் நன்று தீது எண்ணார் சாட்சி நடுவனான ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜீவமுக்தி நிலையில் அந்த ஞானவான்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் எப்பவும் சாந்தமாக, அமைதியுற்றவராக, தன்னிலே திளைத்தவர்களாக, அந்த பிரம்மாகாரவிய சாந்தமாக இருப்பார்கள். அது சாந்தி வந்து ஒரு தெய்வீக குணம். குற்றம் காண்பதில் விருப்பமின்மை. இதில் என்னன்னாக்கா, நம்ம குற்றத்தை விட்டுருவோம். பிரத்யார் குற்றம் தான் நமக்கு கண்ணில் முதல் படும். சாந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்றார். அது தெய்வ சம்பத்தை உண்டு பண்ணாது, தெய்வ குணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குற்றம் காண்பதில் விருப்பமின்மை இருந்தால் இருந்துட்டு போகுது. என்ன நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம்னாக்கா, அடுத்தவங்க குற்றங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. தன் குற்றத்தை ஆய்ந்து அதை சரி பண்ணிட்டு போகிறவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அது நம்ம கண்கூடாக வந்து பார்க்குறோம். எல்லா உயிர்கள் மீதும் கருணை. கருணை எப்படி வரும்? எல்லா உயிர்களிடத்தும் கருணை. கருணை எப்படி வரும்னா, எல்லாம் ஆத்மஸ்வரூபம், என்னுள் உள்ள தான் அவர்களிடத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கருணை. அப்போ எல்லா உயிர்கள் மீதும் கருணை. இப்போ இது எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம சின்ன குழந்தையிலேருந்து அதை வந்து நம்ம வந்து அந்த கருணையை வந்து உண்டாக்கணும். அது எப்படி கருணையை பிறக்க வைக்கணும்? குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சிக்கும் கிள்ளிக்கும் பண்ணும், கரெக்டாக? இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லணும். பெற்றோர்களோட கடமை வந்து கிள்ளும்பொழுது அந்த குழந்தைக்கு கிள்ளி காமிக்கணும். பார் வலிக்குதா, இதே மாதிரி தானே அடுத்தவங்களும் வலிக்கும் அப்படின்னு வந்து எடுத்து சொல்லணும். அப்போ தான் அந்த வந்து குழந்தைய வந்து கருணை உள்ளமாக வளரும். இல்லை விட்டு நீ அடி அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அந்த குழந்தைக்கு எப்படி கருணை உள்ள வரும்? அப்போ அந்த சிறு வயதில் பிரயாத்திலிருந்து நாம் வந்து அந்த நல்ல சைகைகள் வந்து அந்த சொன்னாங்க இல்லையா, தெய்வீக குணங்களை நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்கள வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா அது பசுமரத்தாணி போல் பறந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றமே உண்டாகும். இன்றைக்கி பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. பேராசைன்னு சொல்லும் போது ஆசைக்கு அளவே இல்லை. இந்த ஆசைன்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்ட பாத்திரம். நம்ம ஆசைக்கு அளவில்லாதது. எதை எடுத்தாலும் பார்த்தாலும் நம்ம அதை அடைஞ்சிடணும். அடுத்தவங்க வீட்டில் வந்துருச்சா, ஏதாவது ஒன்று கார் வாங்கிட்டாங்களா, நாம் வாங்கி ஆகணும். அடுத்த வீட்டில் டூர் போயிட்டாங்களா, நாம் போய் ஆகணும். அடுத்தவன் இந்த கார் வாங்கினா நம்ம அதை விட ஒஸ்தியாக வாங்கணும். அப்போ இது வந்து பேராசை. ஆசை இருக்கலாம். ஆசை வந்து நீடுக்கு இருக்கலாம். இன்னொரு ஆசை மும்முச்சித்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, இச்சை. முக்தி விரும்பும் இச்சைன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இருந்ததுன்னா அது தவறு கிடையாது. கண்ணியம். மற்றவங்கள நாம் வந்து கண்ணியமாக நடத்தணும். எதிரியானாலும் இப்போ நம்ம தமிழ் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சண்டை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாடி வருவாங்க. அப்போ அந்த பகைமையை நம்ம மனசில் வச்சுக்காமல் அவங்கள, தமிழோட பண்பாடு என்ன, வந்தவங்கள வரவேற்று தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுப்பதோட தாத்பரியம் என்னென்னா, நம்ம கூட வந்து வெயிலில் களைச்சி போய் வரோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி கொடுத்தாங்கன்னா தாக சாந்தி பண்ணுறது. அப்படின்னா என்னன்னாக்கா,
அந்த உள்ளுக்குள்ளார ஆத்மாவை திருப்திப்படுத்துறது. அது கண்ணியத்தோட நடத்துறதுன்னு சொல்கிறது. வெட்கம். ஏதாவது ஒரு தவறான செயல் செய்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தர் சுட்டி காமிக்கிறாருனாக்கா உடனே அதுக்கு வெக்கப்படணும். அதை விட்டு அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. இப்படி செஞ்சிட்டேனா நான் என்னை மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன் அப்படின்னு வெட்கப்படணும் தவறான செயல்களுக்கு. மன உறுதி. மன உறுதினாக்கா ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிக்கலாம். ஆனால் ஒரு செயலை செஞ்சுட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் உறுதியாக நிற்கணும். இப்போ இங்கே உதாரணம், இந்த நிர்குணமான பிரம்மமாக நான் ஆகணும் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ணிட்டோம்னா மன உறுதியோட வைராகியத்தோட பற்றற்று நாம் அந்த தெய்வ குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மன உறுதியுடன் கடைபிடித்தோமாயானால் நாம் அந்த நிலைக்கு உயரலாம். அடுத்தது வீரம். வீரம்னா பயப்படாத தன்மை, எதற்கும் அஞ்சக்கூடாது, மன்னிக்கும் தன்மை. இந்த மன்னிப்புக்கு இருக்கிற மகத்தான ஒரு பவர் வேறு எதுக்குமே கிடையாது. இந்தியாவில் குடும்பங்களாக இருக்கிறதுக்கு காரணம் மன்னிப்பு தான். எத்தனையோ தவறுகள் தன் பிள்ளை செஞ்சிருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கிட்டு நல்வழிப்படுத்துது. அதனால் இந்த இந்திய குடும்பங்களோட பார்த்திங்கனாக்கா அந்த பாங்கு அங்கே இருக்குது, மன்னிக்கும் தன்மை. தைரியம். தைரியம்னாக்கா எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிவு. நல்லது கெட்டது வரும், பாதையில் முட்கள் இருக்கும். நம்மளோட பாதைகள் முட்கள் இருக்கும்போது அந்த முட்கள், அதாவது கெட்டதை நீக்கி நல்ல விஷயத்தில் மனதை செலுத்துறது. அப்புறம் தூய்மை. தூய்மைனாக்கா இங்கே மனதை தூய்மையாக்க வேண்டும். அதாவது சித்த சுத்தின்னு சொல்லுவாங்க, வேதாந்தத்தில் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தியை பெற வேண்டும். பொறாமையின்மை. நமக்கு அந்நியமாக ஏதாவது பார்த்தா தானே நமக்கு பொறாமை வரும். அதை நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பொறாமையின்மை ஆகிடுது. மரியாதையை எதிர்பார்க்காமல் செய்தல். என்ன தான் நம்ம வேதாந்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சில நடைமுறையில் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம போனோம்னா இது இப்போ ஒன்றும் இல்லை, பாலகிருஷ்ணன் அவர்கள் டவல் போடுறாரு, அடுத்த தடவை போடலைன்னா நம்மளே என்ன சொல்கிறோம், டவல் போடுறத மறந்துட்டு போடுன்றோம். அந்த மாதிரி மரியாதை நம்ம தேவையில்லை. அதாவது மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல். இதெல்லாம் என்ன சொல்கிறாருனாக்கா 16வது அத்தியாயத்தில் தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அசுர குணங்கள். அசுர குணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை. இந்த குணங்கள் அசுர குணங்கள் எனப்படும். தெய்வீக குணங்கள் தெய்வ சம்பத்தை உண்டாக்கும். அசுர குணங்கள் பந்தப்படுத்தக்கூடியவை. பந்தப்பட்டோம்னா என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் அஞ்ஞானத்தில் சிக்குண்டு பிறவி சுழற்சிக்கு தவிப்போம். அப்போ இந்த அசுர குணங்களை நாம் என்ன செய்யணும்னா களைந்து எடுக்கணும். எப்படி நம்ம ஒரு பயிருக்குள்ள களைத்து எடுக்கிறோமோ அந்த மாதிரி களைத்து எடுத்தால்தான் பயிர் நன்றாக வளரும். இது கலந்து வச்சுக்கிட்டு அசுர குணங்களோடு இருந்து நல்ல குணங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த தெய்வ குணங்கள் இருந்தும் நாம் நம்ம நிலையை உணராத அளவுக்கு நம்மளை கீழான நிலையிலேயே வச்சிட்ருக்கோம். அதனால் இதை களை எடுக்க வேண்டும். பாலா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 நிமிஷம். சரி, இப்போ அடுத்தது அந்த ஸ்லோகத்தில் லைனாக படிச்சிடுறேன். அந்த 16வது அத்தியத்தோட ஸ்லோகத்தோட தமிழாக்கத்தை அது விரைவாக படிச்சிடுறேன். தெய்வீக குணங்கள் முக்தியை தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே, நீ கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். பிரதாவின் மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர் வாழிகளில் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என 2 வகைகள் உள்ளனர். தெய்வீக குணங்கள் பற்றி ஏற்கனவே உனக்கு விவரமாக கூறினேன். இனி அசுரர்களின் குணங்கள் பற்றி என்னிடம் இருந்து கேட்பாயாக.
அசுரத்தன்மையுடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். காம இச்சையால் உண்டாக்கப்பட்டது எனவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணமில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அசுரத்தன்மையுடையவர்கள் திருப்தியடையாத காமத்தினிடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தர மற்ற பொருட்களால் கவரப்படுகின்றனர். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரை உள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் எனும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனின்பத்திற்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகிறான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டப்படி நான் நிறைய லாபம் அடையப் போகிறேன். தற்போது இவ்வளவு என்று என்னுடையதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன். என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பவன், நானே பக்குவமானவனும் பலம் உடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு, அதாவது மயக்கத்தினால இப்படியெல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்டு மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தி உடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக இத்தகு மக்கள் அறியாமையால் மயக்கப்பட்டுள்ளனர். எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னால் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க அந்த உண்மை நிலையை போக முடியாது. அசுர குணத்திலேயே அவங்க சிக்குண்டு வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாமே நான் செய்கிறேன் அந்த ஆத்ம தத்துவம் அவங்கக்கிட்ட விளங்காது. இவ்வாறாக கவலைகளால் குழப்பமுற்று மோக வலைகளால் சூழப்பட்டு அவர்கள் புலனின்பத்தில் பலமான பற்றுள்ளவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். ஸோ இதையே அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது தான் யாருன்ற அறியாததுனால அவங்க மீண்டும் மீண்டும் இந்த நரகத்திலே, அதாவது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் சிக்கி தவிக்கிறார்கள். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் யாகத்தை செய்கின்றனர். யாக தர்மன்றது அந்த காலத்தில் இதை கடமைக்கு செய்கிறாங்க. அதாவது பெருமைக்கும் தற்பெருமைக்கும் செய்கிறாங்க. பெயரளவில் தான் செய்கிறாங்க. யாகத்தோட யஞத்தோட நோக்கமே பகவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை அடைவதற்கு உண்டான வழியை அதில் இருக்க அதை கடைபிடின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் அவங்க கடமைக்கு ஏதோ கடனுக்காக சொல்கிறாங்க. அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கி உள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடலிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரம புருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். இப்போ எல்லா புருஷார்த்தம்ன்றது நீக்கமர நிறைந்திருக்கு. அந்த உண்மையை உணராமல் அவர் உடலில் இருக்குது, மற்ற உடல்லையும் அந்த ஆத்மா தான் இருக்குதுன்னு சொல்லாமல் மற்றவங்களுக்கு தீங்கு இழைக்கிறாங்க. அதனால் அப்போ மதம் இதுவாகனால அந்த மதத்தை நிந்திக்கிறாங்க. அதை அவங்க அதை ஏற்றுக்கிறதில்ல. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜட வாழ்வு எனும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகிறேன். குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அறிய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர்.
காமம், கோபம், பேராசை ஆகிய நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். குந்தியின் மகனே, நரகத்தில் இந்த 3 கதவுகளினின்றும் தப்பிய மனிதன் தான் உணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. அதாவது மோட்சத்தை அடைவதில்லை. மோட்சம்தான் இந்த மனித பிறவியின் அந்த பகவத்கீதையின் சாராம்சம். மோட்சத்தை எவர் ஒருவர் லட்சியமாக கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் அதை அடைவார்கள். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்கள் விதிகளால் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். கடமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை யோகமாக செஞ்சு நாம் செஞ்சோம்னாக்கா நம்ம நம்ம நிலையிலேருந்து படிப்படியாக உயரலாம் அப்படின்றது பகவான் சொல்கிறாரு. இப்போது ஜீவன் இருக்குது, ஒருத்தர் இருக்கார், அவரோட நிழல் எங்கள் சபையில் சொல்லியிருக்காங்க. ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தா நிழலே இருக்காது அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கோம், பேசணும். ஞானிகளுக்கு நிழல் இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஒளி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அந்த விளக்கு இருக்குது, இப்போ நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி நிழல் இருக்குது, சரிங்களா? இப்போ நானும் நிலையில் இருக்கோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் இப்படி திரும்பி பார்த்தேன்னா இந்த நிழல் எனக்கு தெரியும், கரெக்டுங்களா? அதை திரும்பி பார்க்குறது நம்ம இந்த நம்ம வெளிமுகமாக பார்க்கறது, அதாவது இந்த கர்மேந்திரியங்கள் துணை கொண்டு நாம் செயல்படுதல், அதுக்கு ஒப்பாகும். ஆனால் ஒளியை திருப்பி நாம் பார்க்கும்போது நம்ம நிழல் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யார் ஒருவர் ஒளியை நோக்கி தன்னை, அதாவது ஆத்ம ஒளின்னு சொல்கிறதுங்க, அந்த ஆத்ம சைதன்யத்தை, அந்த ஆத்ம பிரகாசத்தை முன்னிட்டு எவர் ஒருவர் அதை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிழல் பொருட்டல்ல. அப்போ ஒவ்வொருவரும் அந்தர்முகப்பட்டு இந்த ஜீவனுள் ஆத்ம சைதன்யம் இருக்கிறது, அந்த ஆத்ம பிரகாசம் தான் சுயம்பிரகாசம். அந்த சுயப்பிரகாசம் தாம் என்று அதை உணர்ந்து எவர் ஒருவர் வாழ்க்கையிலே தன்னை உயர்த்தி கொள்கிறார்களோ அவர்களே ஞானவான்கள் ஆவார்கள். இதை பல வழிகளிலும் பகவான் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் இந்த பகவத்கீதையை வீட்டில் இருக்குது, 4-5 சிறு புத்தகங்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு தலைப்பு கொடுத்ததுனால இந்த புக்கெல்லாம் எடுத்து புரட்டி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாலகிருஷ்ணன் விபூதியாபீடத்தின் காப்பாளர்னு சொல்லலாம், வழி நடத்தணும்னு சொல்லலாம், எல்லாமே அவர் தான். அதனால் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு எல்லாருமே நம்ம இந்த பிறவியின் நோக்கம் ஆத்ம ஞானத்தை உணர்ந்து வாழும்பொழுதே, விநாயகர் சாமிகள் சொல்லுவார், வேதாந்தம் கற்பது பரதேசியாய் போவதற்கல்ல, குடும்பத்தை பாங்காய் நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாம் பற்றுகளை துறந்து வாழ்விலேயே மனைவி மக்களோட, அதுவும் பகவான் சொல்கிறாரு, ஞானத்தை அடையலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கதியை அடையலாம், அந்த இதுவை பின்பற்றுறோம், நல்ல அசுர குணத்தை நீக்கி தெய்வ குணத்தோடு நம்ம நடந்தோம்னா முக்தி அடையலனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பெரிய தத்துவத்தை உணர. ஏன்னா அவன் பிராப்தம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்குது. இந்த பேதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிராப்த வினைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிராப்த வினைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளில் அவங்க முன்னேறுவாங்க. இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் ஒரு நல்ல வாழ்வியல் நெறிய முறை கடைபிடித்து மற்றவர்களுக்கும் உதவியாக இருந்து தானும் அதில் முன்னேறி ஒரு நல்லவர்களாக, சமுதாயத்துக்கு பயன்படுபவர்களாக இந்த கீதை நமக்கு மிகப்பெரிய போதனை நூலாக இருக்குதுன்றது இந்த சமயத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.